வணக்கம் மக்களே. அதிமுகவின் அலுவலகத்தில் மோதல். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. நண்பர்களே, நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணிருங்க. 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று தொண்டர்களும் நிர்வாகிகளும் முன்னாள் முதல்வர் OPS அவர்களும் பலமுறை திமுகவில் இணைவதற்கு முன்பாக தெரிவித்தார். எடப்பாடியின் சுயநலத்திற்காக அனைத்தையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும் என்பதற்காக அனைவரையும் நிராகரித்தார். தற்பொழுது OPS அவர்கள் திமுகவில் இணைந்த பிறகு அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் முழுவதுமாக எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டிற்குள் அதிமுக வந்துவிட்டது. ஆனால் நிச்சயம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பை இழந்துவிட்டதாக தொண்டர்களிடம் இருந்து வந்த தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தென் மாவட்டங்களில் அதிமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் சசிகலா அவர்கள் புதிய கட்சியை தொடங்கி தற்பொழுது ராமதாஸ் ஐயா அவர்களுடன் பாமகவுடன் கூட்டணியை வைத்துவிட்டார். பாமக இரண்டாக இருக்கிறது. ஒன்று, அன்புமணி அதிமுகவில் எடப்பாடியுடன் கூட்டணி வைத்திருக்கிறார். பாமகவை உருவாக்கிய ராமதாஸ் ஐயா அவர்கள் தற்பொழுது சசிகலாவுடன் கூட்டணி வைத்துள்ளனர். இதனால் அரசியல் களத்தில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சூழல் உருவாகியுள்ளது. வெற்றி யார் பக்கம் போகும், வாக்குகள் சிதறக்கூடிய நிலையில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடியது தனித்து போட்டியிடக்கூடிய சுயேட்சையாக நிற்கக்கூடியவர்களும் தனித்து கூட்டணி இல்லாமல் நிற்கக்கூடியவர்களும் மட்டும்தான் களத்தில் முதல்வரை தேர்வு செய்ய முடியும் என்ற ஒரு சூழலும் உருவாகியுள்ளது. மேலும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தென் மாவட்டங்களில் போட்டியிடுவதற்கு பயப்படுவதாகவும் அதிக அளவு பணங்களை செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகக்கூடிய காரணத்தினால் தற்பொழுது ஒட்டுமொத்த பணங்களையும் இழக்க நாங்கள் தயாராக இல்லை என்றும் எடப்பாடியிடம் தெரிவித்துள்ளனர். ஆனால் நிச்சயம் நீங்கள்தான் முழு பொறுப்பையும் செலவு செய்ய வேண்டும், இல்லை என்றால் கட்சியிலிருந்து ஒதுக்கப்படுவது உறுதிதான் என்பதை எச்சரிக்கை செய்துள்ளனர். ஆனால் அதிமுகவின் தொண்டர்களுடன் தென் மாவட்ட நிர்வாகிகள் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு வந்து எடப்பாடிக்கு எதிராக கோஷங்களை இன்று காலை போட்டுள்ளனர். இதனால் அதிமுகவின் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மோதலை தடுக்கும் விதமாக போலீசும் குவிக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி நினைத்ததுபடி அதிமுகவை கைப்பற்றி இருக்கலாம். ஆனால் அதிமுக வெற்றியடைய வைப்பதற்கு எடப்பாடியால் எந்த ஒரு திட்டமோ செயல்பாடுகளோ இல்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.